ஒரு 10 பேர் 20 பேரால் தாக்கப்படுறாங்கன்னா அவங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம பேஜில் இலக்கிய போட்ட ஒரு போஸ்ட்டை பற்றி பேசியிருந்தோம். அது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை அடுத்து இன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, என்னையே பொய் சொல்ல சொன்னாங்க, நாளைக்கு நான் ஆதாரங்கள்லாம் சப்மிட் பண்ண போகிறேன், மறுபடியும் போஸ்ட் போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இலக்கியா. ஸோ என்ன நடந்துச்சுன்னு வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். போன வாரம் முழுக்க சலசலப்பில் ஆழ்த்திய நபர் என்றால் அது இலக்கியா தாங்க. டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலம் பல இளைஞர்களுக்கிடையே பிரபலத்தை பெற்றிருந்த இவர் திடீரென தற்கொலை முயற்சி செய்திருக்காங்களாம். அது எதுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, என்னுடைய இறப்பிற்கு காரணம் ஸ்டென் மாஸ்டர் திலீப் சுப்ராயண்ணா, நாங்கள் 6 வருடமாக ஒன்னாதான் இருந்தோம்னு பதிவு செய்திருந்தார். ஆனா இது விரைவாக வைரலாகியது. ஆனா சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த ஸ்டோரி டெலீட்டும் செய்யப்பட்டது. இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, என்னை பிடிக்காதவங்க யாரோ இப்படி ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனை அடுத்து அவர் அளவுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து மாத்திரைகள் உட்கொள்ளப்பட்டதால் உடல்நல மோசமடைந்து போரூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. தற்போது உடல்நலம் சற்று மேம்பட்ட நிலையில் உள்ள இலக்கியா மீண்டும் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கார். அதுல என்ன சொல்லியிருக்காங்க, என மிரட்டி எல்லாம பொய் என்று சொல்ல சொன்னாங்க, நாளைக்கு நான் செய்தியாளர்களை சந்திக்கிறேன், என்னிடம் ஆதாரங்கள்லாம் இருக்கு, ஸோ என்ன அப்படின்னு பதிவிட்டு இருந்தார். இதனால் ரசிகர்கள் இலக்கியாவுக்கு என்னதான் ஆச்சு, இப்படி குழப்பத்திலும் சோகத்திலும் கருத்துக்களை பதிவிட்டு வராங்கன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இலக்கியாவின் இந்த வார்த்தைகள் தற்போது திரையுலகில் மட்டுமல்லாம சமூக வலைத்தளங்களிலும் ரொம்ப பரபரப்பை உருவாக்கியுள்ளது. ஸோ இலக்கியாவோட இந்த வார்த்தைகளை வச்சு நீங்க அவங்க என்ன சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இலக்கியாவை ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.